10 வருஷம் கடல்லையே ட்ராவல் பண்ணி இந்தியால இருந்து ரோம் நாட்டுல போப்பு கிட்ட போய் சேர்ந்த யானையோட கதை உங்களுக்கு தெரியுமா? 500 வருஷங்களுக்கு முன்னாடி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நிறைய போட்டிகள் இருந்தது. இதில் யார் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காகவே இந்தியா மாதிரி வளமான நாடுகளை போய் அவங்க பிடிச்சாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இந்த போட்டிக்கான முக்கியமான காரணம் அவங்க ஃபாலோ பண்ண ரிலீஜியன். ரோமன் கத்தாலிக்ஸ் போப்பை தங்களோட தலைவராக ஏற்று அவரை பின்பற்றி நடந்தாங்க. புரொட்டஸ்டன்ஸ் மார்ட்டின் லூதரை பின்பற்றி நடந்தாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் போர்ச்சுகல் நாட்டை தலைநகராக கொண்டிருந்த லிஸ்பனில் இருந்து வாஸ்கோட காமா இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிச்சாரு. இதனால யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நடுவில் போர்ச்சுகலோட அந்தஸ்து உயர்ந்தது. இது மட்டும் போதாது, அவங்களுக்கு இந்தியாவில் இருக்க வளத்தை அங்கே இருக்கவங்களுக்கு காட்டணும்னு நினச்சாங்க. கேரளாலேருந்து ஒரு யானையையும் அதோட பாகனையும் கூட்டிக்கிட்டு லிஸ்பன் போய் அங்கேருந்து ரோமுக்கும் அந்த யானை பயணமாச்சு. போப்போட மாளிகையிலேயே வளர்ந்த அந்த யானை அங்கே இருக்கிற உணவு செட் ஆகாமல் ஒரு சில வருஷங்கள்லேயே இறந்துட்டதா சொல்லப்படுது.